ஹலோ காய்ஸ், இன்றைக்கி எல்லாருக்குமே ஒரு பரபரப்பான ஒரு நியூஸ் கேட்டிருப்பீங்க. அதாவது 1,00,000 கோடி முதலீடு ஈர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நியூஸ் சேனல்லாம் பார்த்துருப்பீங்க. அதை பற்றி தான் முழுக்க வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். இதுக்கு முன்னாடி இருந்த அதிமுகவாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், இந்த கட்சிகள் எல்லாமே அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா அவர்கள் பேரை அதை வச்சு தான் ஒவ்வொரு திட்டங்களாக இருக்கட்டும், ஒவ்வொரு வேறு ஏதாவது சாதனைகள், விருதுகள் வழங்குறதா இருக்கட்டும், எல்லாத்தையுமே அவங்க பேரை வைப்பாங்க. பட் ஆனால் விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்த அப்புறம் அந்த வெற்றி அப்படிங்கிறது ஒரு பொதுவான பேராக வைக்கும்போது நல்ல ஒரு இதாக தான் தெரியப்படுது. ஏன்னா இந்த கட்சி சார்ந்து இவங்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிய வரும். பட் ஆனால் வெற்றி அப்படிங்கிறது ஒரு பொதுவாக இருக்குது. தமிழக வெற்றி கழகம் வந்தாலுமே வெற்றி அப்படிங்கிறது பொதுவாக இருக்குது. வெற்றி தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிண்டியில் நடந்தது. நிறைய நியூஸ் பார்த்துருப்பீங்க, ஓகேவா? இதில் அவர் கோட் ஷூட்லாம் அணிஞ்சு வி ஷேப்பில் ஒரு இது அவர் மட்டும் இல்லை, விஜய் மட்டும் இல்லாமல் அரசு அதிகாரிகளும் கீர்த்தனா பேரில் எவ்வளோ குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது. இது போல் முதலீடு ஈர்க்கப்படலை, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களா, அவங்களுக்கு ஒரு ரிலீஃபாக இருக்கும். அந்த முதலீட்டாளர் மாநாடு கிண்டியில் நடைபெற்று இருந்தது, ஓகேவா? தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிஎம்ஓடைய ஒரு இலக்காக சொல்லியிருக்காங்க. அதாவது 2036க்குள்ளே 1.5 ட்ரில்லியன், நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா 143 லட்சம் கோடி பொருளாதார இலக்கை நம்ம அடையணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது நடக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். என்னென்னா, சொந்த ஊரை விட்டு வெளியூரில் போய் வேலை பார்க்கறது கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இப்போ நான் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, வேலூர் இந்த மாதிரி ஒரு சில மாவட்டங்கள்லேருந்து சென்னைக்கு நிறைய பேர் போவாங்கல்ல வேலைவாய்ப்பை தேடி. அது இல்லாமல் சொந்த மாவட்டங்களே வேலைவாய்ப்பை உருவாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. பட் ஆனால் இந்த மோட்டிவேஷன் ரொம்ப நல்லா இருக்குது. பிற்காலத்தில் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் சீமான் சொல்கிற மாதிரி ஒரு நடுநிலையான அந்தந்த மாவட்டங்களை பிரித்து நம்ம தொழில்துறையாக இருக்கட்டும், மற்ற எல்லாமே ஐடி எல்லாமே அங்கங்கே பிரித்து வைக்கப்படும் போது சென்னையில் கூட்ட நெரிசல் இருக்காது அப்படிங்கிறத நிறைய முறை சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு சில வார்த்தைகள் சீமானவர்கள் ஒரு மாதிரியாக சொன்னாலுமே சில வார்த்தைகள் சூப்பராகவே இருக்கும். அது போல் நடந்தால் நல்லா தான் இருக்கும். பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன தான் நடக்குங்கிறத. அதே போல் சிஎம் முன்னிலையில் கிட்டத்தட்ட 67,452 கோடி முதலீடு ஈர்க்கப்பட்டிருக்கிறது. மொத்தம் 97 புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகப்பட்டிருக்கு. புரிந்துணர்வுனா இது போல் சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் அப்படிங்கிறது, ஓகேவா? ஜஸ்ட் ஒரு பேசிக்காக வச்சுக்கோங்களேன், இதுதான். அது மட்டும் இல்லாமல் மொத்தமாக இந்த முதலீடு மூலமா வேலைவாய்ப்புகள் 1,06,998 பேருக்கு இந்த வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தாவேகாவுடைய முதல் மாநாடே அசத்தலாக இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு மாநாடு அதாவது முதலீடு மாநாடுங்கும்போது நிறைய 1,00,000 பேர் மேற்பட்டவங்களுக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்கப்படுறது ரொம்ப நல்லதாக இருக்குது. இது போல் நிறைய முதலீடுகள் ஈர்க்கப்படும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்குது, ஓகேவா? புதிய கட்சி புதிய ஆட்சிக்கு வரும்போது ஒரு புதிய டிஃப்ரெண்ட் ரோலில் இருக்குது. எல்லாருமே இப்போது யங்ஸ்டர்ஸ் எல்லாமே யங்ஸ்டர்ஸ் மீன்ஸ் ஒரு 35 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க நிறைய பேர் இப்போது அந்த சட்டப்பேரவை பார்க்குறாங்க. நிறைய அந்த ஒவ்வொரு பட்ஜெட் தாக்கலையும் பார்க்குறாங்க. முன்னாடி திமுக இருக்கும்போது யாருமே அவ்வளோ பார்க்க மாட்டாங்க. இவ்வளோ பட்ஜெட் தாக்கல்னு சொல்லிட்டு ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்கவங்க மட்டும்தான் ஏதோ பேசிகிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் இப்போ யங்ஸ்டர்ஸுக்கும் இந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுக்கான ஒரு ரீசன் விஜய் அவர்களால் மட்டும்தான், ஓகே? அதே போல் ஒவ்வொரு நிறுவனமும் ஒவ்வொரு மாவட்டங்கள் சார்ந்து இந்த முதலீடை செலுத்துகிறாங்களே, அவங்களுடைய நிறுவனங்கள் சார்ந்து நான் ஒரு அப்டேட் கொடுக்குறேன். ஷைலி இன்ஜினியரிங் பிளாஸ்டிக்ஸ் கிட்டத்தட்ட 500 கோடி பேர் பண்ணுறாங்க. 400 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கிற மாதிரி. அதே போல் ஆவிட் குழுமம் உபகரண உற்பத்தி கிட்டத்தட்ட 7,000 கோடி 12,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கப்படும். அதாவது தூத்துக்குடி, திருநெல்வேலி. அதே போல் ஜேகே டயர் 5,143 கோடி கிட்டத்தட்ட 3,510 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கப்படும் நம்ம காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில், ஓகேவா? அதே போல் பிட்சர் கம்ப்ரஸ் ஆலை 300 கோடி முதலீடு பண்ண போகிறாங்க காஞ்சிபுரத்தில். இதில் நிறைய பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் ஜே டைம்லர் வணிக வாகன R&D கிட்டத்தட்ட 4,000 கோடி முதலீடு 400 பேருக்கு வேலைவாய்ப்பு இதே காஞ்சிபுரத்தில் தான். அதே போல் ஸ்கைரூட் ஏர்ஸ்போர்ஸ் 250 கோடி முதலீடு 500 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கப்படும். கிட்டத்தட்ட தூத்துக்குடியில் இருக்கிற மக்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அக்னிகூல் காஸ்மோஸ் 400 கோடி முதலீடு பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 1,500 பேருக்கு தூத்துக்குடியில் வேலைவாய்ப்பு கிடைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் அல்ட்ரா வயலட் மின் பைக் ஆலைன்னு சொல்லக்கூடியது கிட்டத்தட்ட 779 கோடி
4000 பேருக்கு கிட்டத்தட்ட கிருஷ்ணகிரியில் வேலைவாய்ப்பு கிடைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சூப்பர் மைக்ரோ சர்வர் ஆலை 477 கோடி முதலீடு, 150 பேர் நம்ம சென்னை மாவட்டத்துக்கு வந்து வேலைவாய்ப்பு கிடைக்கப்படுங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் YKK ஜப்பான் ஜிப்பர் ஆலை கிட்டத்தட்ட 1651 கோடி ரூபாய், கிட்டத்தட்ட 4316 பேருக்கு வந்து நமக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. நம்ம சிஎம் வந்து பார்த்தாலே மேக்ஸிமம் வந்து நிறைய இடங்களில் செல்ஃபி எடுப்பதற்கு ஒரு அனுமதி கொடுப்பாங்க. மற்ற முதலமைச்சர்கள்லாம் அப்படி கிடையாது. பட் ஆனால் சிஎம் விஜய் அவர்கள் அந்த கோர்லேயே வந்திருக்காரு. இன்ஸ்டாகிராமு அதுபோல் சமூக ஊடகங்கள் மூலயமா வந்து முதலமைச்சர் ஆகிட்டாருங்கிற ஒரு பேசிக் இருக்கிறதுனால செல்ஃபி எடுக்கிறத அந்த முதலீட்டாளர் மாநாடுக்கு வந்தவங்களும் எடுத்துக்கிட்டாங்க, கீர்த்தனா மேலேயும் அவங்க மேலேயும் எடுத்துக்கிட்டாங்க. அதுபோல் நிறைய ஒரு சில ரசிகர்கள் கூட, இப்போது நான் சிம்பிளாக சொல்லட்டுமா, இப்போது தமிழ்நாட்டில் ரஜினி அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும். இதே கொஞ்சம் நான் நிறைய முறை கேள்விப்பட்டிருக்கேன். நார்த் இந்தியன் கேட்பேன், இந்த ஃபோட்டோவை காமிச்சது யார் அப்படின்னா தளபதி அப்படிம்பா. இதே நான் ரஜினி காமிச்சா தெரியாதும்பா. இதில் வந்து ரசிகர்கள் குத்தி காட்டு சொல்லவும்ல, அந்த அளவுக்கு வந்து அவருடைய அந்த பொசிஷன் வந்து மேலே போயிருக்கு. விஜயை யாருக்குமே பிடிக்காமல் இருக்காது. அந்த அளவுக்கு வந்து ஒரு எல்லாருமே செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தாங்க அந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டில். அதே போல் தமிழ்நாட்டுடைய தொழில்துறை வந்து இப்போ ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட 100 நாளில் இப்போது தாவேகா ஆட்சிக்கு வந்து 100 நாள் ஆகிடுச்சு. ஓகேவா, 104 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் வந்து கையெழுத்தாக்கப்பட்டிருக்குது. இதன் மூலம் 1.2 லட்சம் கோடி முதலீடுகளை வந்து ஈர்க்கப்பட்டிருக்கதாகவும் 1,21,788 பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கப்பட்டுரும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஓகே தான், ஏன்னா வந்து கீர்த்தனா மேலே இந்த சோசியல் மீடியா இன்ஸ்டாகிராம் மூலயமா வந்து முதலீடு இருக்குன்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் நிறைய குற்றச்சாட்டை முன் வச்சாங்க. இப்போ அவங்களுக்குலாம் ஒரு பதிலீடு கொடுக்கப்படுற மாதிரி ஒரு நல்ல ஒரு நியூஸ் வந்து கிடைச்சிருக்கு. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.